ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்கு. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மகேஷ் மட்டும் அங்கே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷை. அப்பன்னு பார்த்து அவர் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சோன்னே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த நர்ஸ் வந்து கேட்டுட்டு அப்படியே இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வராங்க. என்ன தம்பியாச்சு என்ன தம்பியாச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சார், எனக்கு யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன தம்பி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்காதீங்க, அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க. நம்ம கார்த்திக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும். முதல்ல அவருக்கு ஃபோன் அடிக்கணும். சார், இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க சார், அதனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் 2-3 பேர் வந்து யதார்த்தமாக அங்கே வந்து வராங்க. மகேஷ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை காப்பாற்றணுன்னு ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. கார்த்தியும் ரேவதியும். ரேவதி மட்டும் அப்படியே போயிருக்கலாம், ஆனால் ரேவதியை நான் லவ் பண்ண மாதிரி ஏற்கனவே நடித்தேன், ஓகே. ஆனால் கார்த்தியும் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் என் மேலே அன்பா பாசமாக தான் இருக்காங்க, எப்படியோ போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கார்த்திக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி குடைச்சல் கொடுத்துருக்கேன், அது எல்லாம் அவர் தவிடுபடி ஆக்கினாலும் கோவம்னு கொஞ்சம் கூட இல்லாமல் கார்த்தி ரொம்ப நல்லவராக இருக்கார். இதுக்காகயாவது நம்ம கண்டிப்பாக கார்த்தியோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கணும்னு அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க நம்ம மகேஷ். இப்போ எப்படி நம்ம கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப நர்ஸை வந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க வராங்க. என்ன சார், என்ன வேணும்? இப்போதைக்கு தானே எதுவும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இல்லைங்க, எனக்கு அவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்காங்க, நான் நிச்சயம் ஃபோனில் வந்து பேசணும், அவங்களுக்கு ஃபோன் அடித்து கொடுக்குறீங்களா? இல்லை சார், அவங்க வீட்டில் இன்றைக்கி விசேஷம், அதனால தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்க்குறோம். என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்டோன்னே, தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன். அப்படியா? ரொம்ப நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான். ரேவதி, நான் எவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கேன், ஆனால் இந்த வாட்டி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு மட்டும் இல்லை, என்னோட கடமை. நான் கொஞ்சமாவது நன்றி விசுவாசமாக இருக்கணும்னா எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு நானும் மாயாவும் இந்த ஊரை விட்டு போக போகிறோம். எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம் நிம்மதியாக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்துக்கங்கன்னு அதிரடியாக வந்து சொல்லலாம்னு முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே, மகேஷ் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிவனாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணா, நான் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேண்ணே, சொல்லுடா. இங்கே மகேஷை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, மகேஷை பார்த்துட்டியா? எதுக்குடா அவன் அங்கே இருக்கான்? என்ன பிரச்சனை? யார் கொண்டு வந்து சேர்த்தாங்க? இதெல்லாம் எதுவும் தெரியலண்ணே. அவன் இங்கே தான் இருக்காங்கிற தகவலை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன், மற்றபடி எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட முதல்ல விசாரி, யார் கொண்டு வந்து சேர்த்தா, இவன் முதல்ல எத்தனை நாள் வந்து இங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு அவங்ககிட்டயே வந்து கேளுன்னொன்னே, சரிண்ணே, யாரும் இல்லாதப்போ தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரேவதி அந்த பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க, பொண்ணு மாப்பிளையும் கொஞ்சம் நேரம் தனியாக ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஓய்வு எடுக்கலான்னு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி முகத்தை வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்து கண்ணா அப்படின்னா திட்டினவங்க இப்போ அமைதியாக உட்காந்துருக்காங்க. ரேவதி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி, நான் இங்கே இருந்தால் நீ குற்ற உணர்ச்சி ஆகிற, அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம், நீ மாட்டுக்கு எப்போதும் போல் இரு, அது மட்டும் போதும், என்னை திட்டாமல் இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம கார்த்தி. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது? நிச்சயம் அந்த ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா பிரச்சனை வரதான் செய்யும். ரேவதி அங்கே போட்டுட்டு வந்துட்டா, அதுவும் இல்லாமல் அப்படியே வந்து எடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மயில்வாகனை வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட, என்ன கார்த்தி, ஏதோ பலமாக யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? இல்லைங்க, பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. மகேஷ் பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்களே, அவங்க கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அப்படியே கால் பண்ணி ரேவதி கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ரேவதி வந்து எடுத்த மாதிரியே தெரில. ரூமில் தன்னந்தனியாக இருக்கிறனால ரேவதி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, மகேஷுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு, மகேஷை போய் பார்த்துட்டு வரணும், மாயா கிட்டே இந்த விஷயத்த சொல்லாமல் வேணாமா, இப்போதைக்கு கார்த்தி யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவர் ஒரு திட்டம்படி போவார், அதை சொதப்புற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேற கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே தான் இருக்காங்க. தவிர பக்கத்தில் செல்ஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மகேஷ் வந்து ஃபோன் எடுமா, ஃபோன் எடுத்தா நான் இன்னும் எவ்வளோ நேரத்தில் அப்படியே எல்லா உண்மையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, சொல்கிறதுக்குள்ளே யாராவது வந்து தடுக்கக்கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் தயவு செஞ்சு நான் எல்லா உண்மையும் சொல்லணும், அதுக்காகையாவது நீ ஃபோன் எடுங்கிற மாதிரி மகேஷ் வந்து நல்லவராக மாறிட்டார். அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுத்தால் மாதிரியே தெரில. திருப்பி ஃபோன் பண்ணுங்கள் சார், எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீங்கள் மாட்டுக்கும் இங்கேயே வந்து இருங்க, நான் அப்புறமேட்டு ஃபோனை வாங்கிக்கிறேன். சரி சிஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு
அவங்க மாட்டுக்கு ரவுண்ட்ஸுக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் மகேஷ் வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணுறோன்னே அப்போ தான் வந்து அக்கா ரொம்ப நேரமாக வந்து ஃபோன் அடிக்குது, நீ என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கேன்னு தங்கச்சிங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது தங்கச்சிங்கெல்லாம் அக்கா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் எல்லாரும் வந்து உன்னை இது மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்களே, உன் மனசுக்கு வந்து கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இத்தனை நேரம் வந்து கோவப்பட்டு அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா துர்காலாம், அவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும், இப்போதைக்கு யாரை பற்றியும் எதையும் பேச வேணாம். என்னக்கா கார்த்தியை பற்றி பேசினாலே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப, என்ன ராஜாவை பற்றி பேசும்போது நீ எதுவும் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லையே, ஏதாவது மாறி இருக்கா உன் மனசு மாறுறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று சரியில்லைக்கா பார்த்துக்க, யாரையும் நம்ப வேணாம், எல்லாரும் உன்னை ஏமாத்துறதுக்கு கூட இது மாதிரி திட்டம் போடலாம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப ஃபோன் அடிக்குது பாருக்கான்னு சுவாதி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி கூப்பிட்டனால ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. நான் மகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற மகேஷ், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்களாம் இருக்கிறப்ப நான் நல்லா தானே இருக்கிறேன், நீங்கள் என்னை காப்பாற்றணும் முடிவு பண்ணிவிட்டு என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் சுமனாண்டி அசிஸ்டண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போனா மகேஷா இங்கே வரலையா, யாரோ கொண்டு வந்து இங்கே அவனை சேர்த்துருக்காங்க, அது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சதுனால தான் நன்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல, அண்ணன் வேற அது யாருன்னு கேட்க சொன்னார், இவங்கிட்டே வந்து கேட்டுருவோம், அதுவும் சொல்கிறத பார்த்தா யார்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சொல்லு மகேஷ், எதுக்காக ஃபோன் பண்ண, நீ நல்லா இருக்கல்ல, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்கிட்ட சிறப்பில் உண்மையெல்லாம் சொல்லணும், கொஞ்சம் நேரத்துக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரி ராஜா கெட்டவரெலாம் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவருங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே ரேவதிக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற மகேஷ், அவர் நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் தெரியாது போல். அப்போனா மகேஷுக்கு சில பல உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ராஜாவை பற்றி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நமக்கே ராஜாவை பற்றி இப்போ தான் தெரியுதுன்னா மகேஷுக்கு முன்னாடியே தெரியுது. ஆரம்பத்துலேருந்து மகேஷ் நீ ராஜாவை பற்றி கண்ணாப்புனான்னு வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருப்ப, உனக்கும் உன் அன்னிக்கும் ஆகவே ஆகாதே நம்ம ராஜாவை, அப்புறம் என்ன இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது எல்லாம் கட்டுக்கதம்மா, அப்போ எனக்கு சரியில்லை, நான் சொத்துக்காக தான் உன் கூட பேசினேன் பழகினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ், என்ன மகேஷ் சொல்கிற, நீ சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சியா? ஆமாம்மா, இது உனக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் நான் இப்போதைக்கு போயிருக்க வேண்டியவன், அதனால் என்னை பத்திரமா வந்து மீட்டெடுத்ததே நீங்கள் தான், உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் தான் நான் வந்து யோசிச்சிருந்தேன். என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நம்ம ராஜாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவன் ரொம்ப வந்து போராடினா, எல்லாரையும் வச்சு உனக்கு புரிய வைக்கணும்னு பேசுனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற மகேஷ், ராஜா ரொம்ப நல்லவர் போல தானே தெரியுது, முன்னாடியே உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியும்னா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷ் கிட்ட ரேவதி, அதை எப்படி என்னால் சொல்லுவேன்னு தெரியல, ஆனால் கார்த்தி சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான், கார்த்தியை நம்பு, எக்காரணம் கொண்டும் நீ கார்த்தியை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மாயாவை நீ நம்பாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற மகேஷ், மாயாவையே நான் நம்பக்கூடாது, அவங்க எல்லாம் நம்ம குடும்பம் தானே? இல்லைம்மா, நானும் மாயாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதை தான் கார்த்தி மல்லிகா மூலியமாக உங்ககிட்ட ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காப்புல, ஆனால் நீ நம்பாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவன் எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கான், அப்போனா இவன் திருந்துற மாதிரி தானே தெரியுதுன்னு அந்த இடத்துல சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.